திருப்பரங்குன்றத்தில் முருகருடைய முதல் படை வீடு பல 100 ஆண்டுகளாக மேலே தீபம் ஏற்றப்பட்டது. சமீப காலங்களில் அந்த தீபம் ஏற்றுவதை நிறுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக மேலே தீபம் ஏற்றணும் பல்வேறு வகையில் ஜனநாயக ரீதியில் இந்து முன்னணி தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருந்தது. அந்த போராட்டத்தின் விளைவாக இந்து முன்னணி 2வது தலைவர் படுகொலை செய்யப்பட்டார். இப்போ தீபம் ஏற்றணும் கூட பூர்ணச்சந்திரன் ஒரு இளைஞர் தன்னை உயிரை மாய்த்து கொண்டார். அது மாதிரி அதுக்கு முன்னாடியும் கூட ஒருத்தர் மேலே தீபம் ஏற்றணும் அப்படின்னு தன்னுடைய உயிரை நீத்திருக்கின்றார். நாம் சட்ட ரீதியாக அணுக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சார்பில் எங்கே ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கில் நீதிபதி அவர்கள் மேலே தீபம் ஏற்றணும் அப்படி ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. அது அப்பீல் போய் கூட 2 நீதிபதி கொண்ட அமர்வும் கூட சரியான தீர்ப்பு, மேலே தீபம் ஏற்றணும் அப்படி அவங்க தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க. அங்கே தீபம் ஏற்றுவதற்கு கடந்த திமுக அரசாங்கமானது அங்கே 144 தடை உத்தரவு போட்டு மேலே யாரும் போகக்கூடாது அப்படின்னு நீதிமன்ற தீர்ப்பை அவமதித்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளராகட்டும் காவல்துறையினுடைய அதிகாரிகளாகட்டும் அந்த அரசாங்கம் சொல்வதை நிறைவேற்ற வேண்டும் என்று சட்டத்துக்கு புறம்பாக அங்கே செயல்பட்டார்கள். அதனுடைய விளைவாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அவங்க போய் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கமானது கொண்டு வந்து விட்டது. இந்த நாட்டுக்கே ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலையை போன திமுக அரசாங்கமானது அந்த அதிகாரிகளை அப்படி கொண்டு போய் ஒரு நிலைக்கு தள்ள வேண்டிய அளவில் செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த புது அரசாங்கமான ஒரு நிலைப்பாடு என்ன அப்படின்னு நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றது. அந்த கேள்வியில் நம்முடைய அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய எம்எல்ஏ நிர்மல்குமார் அவர்கள்ட்ட கேள்வி கேட்கப்படுகின்றது. அவர் கடந்த 2 ஆண்டுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் இருந்ததோ அதையே நாங்கள் கடைப்பிடிப்போம்னு சொல்லியிருக்காங்க. பல வாக்குறுதிகள் இந்த அரசாங்கம் கொடுத்துருக்கின்றது. இந்த பேச்சை நாம் இந்து முன்னணி வன்மையாக கண்டிக்கின்றது. அங்கே சில மக்கள்லாம் சேர்ந்து அமைச்சரிடத்தில் மனு கொடுத்துருக்காங்க. இப்போ சில முதலமைச்சருக்கு போஸ்ட் கார்டு மூலிமா மக்கள் அனுப்புறதாக எங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கின்றது. அந்த மக்களை நாம் இந்து முன்னணி வரவேற்கின்றது.